அடர் வனம், அடர் வனத்தில் போய்ட்டுருக்கோம். வேறு தரம் உண்டு போய் முள்ளு முள்ளு பார்த்து தடம் உண்டு. நம்ம இதுவரை உள்ள தடம் செய்யணும் அண்ணாச்சி. என்ன அது வந்துருக்குல்ல அண்ணா, சாணம் இருக்குல்ல, சாணத்தை பிடிச்சி அப்படியே போயிட்டா போதும். யானை சாணம் இருக்குல்ல, இப்படியேதோ வருது. ஆ இப்படியே அப்படியே ஏறி வருது. ஏரிக்கிறதுலாம் கிடக்குல்ல, எல்லாம் இருக்கு. தாண்டி வரும். இந்த தடத்தை பிடிச்சி போயிடலாம். சாமி இப்படி வந்துடுங்க, இப்படி போயிடும். கொடியெல்லாம் தாண்டியே வந்துருக்கு. அதான் இப்படி தான், இப்படி தான் மேலே தான் கொடி. சாணம் எல்லாம் காஞ்சி தானே இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்த என்ன இருக்குல்ல, என்ன முன்னாடி போட்டது, 2 நாளைக்கு முன்னாடி போட்டது, நேரத்தையும் போட்டதாக இருக்கும். பச்சை பச்சை சாணம். அடர் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. வியூவை பாருங்க, சரியான வியூவாக இருக்கு. இன்னொரு கோகம் இருக்குது இல்லையா? கரெக்ட். இன்னொன்று இங்கே அப்படியே முறிச்சு தள்ளியிருக்கானே கணபதி. இங்கே பாருங்க சாமி, அவ்வளோத்தையும் பிச்சு இறஞ்சிருக்கான் பாருங்க. இதான் ரூட்டு, பிச்சு இறஞ்சிருக்கான். அங்கே பாருங்க, கேட்க பாருங்க, அவ்வளோத்தையும் பிச்சு இறஞ்சிருக்கான். தரம் மேலே சரி, மேல் தடத்தை போகணுமா? மேலே தரமா அவன் வரது ஆக்சுவலாக இதோடு முடியாத மாதிரி எனக்கு தோணுது. இப்படி வர மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, இப்படி வந்தாலும் வரலாம். தடம் காணும் யானை அப்படி தானே? சரி சரி, பார்ப்போம். மேலே போய் பார்ப்போம். அடர் வனமாயாச்சு. இதான் மெயின் தடம். ஆ, மெயின் தடம். மெயின் தடம் இது. ஆ, கணபதிக்கு தடம், மெயின் தடம். கணபதிக்கு தடம் இது அப்படி தானே? மெயின் தடம். சார் நீ எது ஒன்று சொன்னீங்களா? அண்ணா இருக்குது, அதை போய் பார்ப்போம். இன்னும் கிடக்குல்ல, இன்னும் அடக்கலாம். அவ்வளோவே அவன் வந்துட்டு போன இடம் தான் அப்படி தானே சாமி? அதாவது ஒன்று இருந்த மாதிரி இல்லை. இது இந்த ரூட்டில் நம்ம இதை பார்த்தா ஒரு 10 யானை வந்திருக்கும் போல இருக்கு. ஆ, இத்தனை வெயிட்டில் உள்ளவன் ஆ, எப்படி இறங்கிப்பான்? நம்மளை கூட கட்டிக்க முடியாதுல்ல. ஆமாம். ஆளுக்கு இல்லை, ஆள் அழகாக பல வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்கான்ல. அம்மா வந்து கட்டவனி தோட்டத்தை போட்டு தின்னுட்டு ஆமாம், ஒன்றும் செய்யாத மாதிரி பகலுக்கு எங்கே போய் ஒழிச்சிருக்கு. முடிச்சிருக்கு அப்படி தானே? பாதை இப்படிதான் வருது. போகுது. ஆமாம், இன்னும் போயிடல, என்ன போயிருக்கு, இன்னும் போயிடல. நான் இந்த எண்ணெய் உரிக்கிறதுக்கு அப்புறம் இங்கே வேறு கிடக்கு கேட்டிங்களா? கவிஞர்ல ஆ, மழை வண்டைக்குள்ளுக்கு ஆல்ரெடி இருந்துருக்கும். எதுக்குள்ள? ரெண்டு பார்க்க இடத்துல இதுக்கு மழை வந்தால் நனையாமல் இருக்குது. ஓ, ஆ, கொஞ்சம் கேட்க நிற்க பார்த்தா ஆமாம். ஓடியாக இருந்துச்சு. அது ஒரு கொம்பு, அது ஒரு ஆளில் ஒரு கொப்பு முடிச்சுக்கு ஆனு. அது எங்கே? மேலெல்லாம் ஏ அப்பா, இங்கே வர வந்துருக்கு எடுதானே? இன்னும் இன்னும் உடம்பு கிடக்கு. அந்த பக்கம் வரும். அப்போ இன்னொன்று போகுது. இன்னொன்றும் போகுது. இதான் டாப்புக்கு போகிற மாதிரி இருக்குது. அண்ணா பாருங்க, வெளிச்சம் தெரியும். நம்ம ஐயர்கிட்ட வந்தாச்சு. ஐயர்கிட்ட வந்த மாதிரி தோணுது. ஆ, ஐயர்கிட்ட வந்தாச்சு மாதிரி தோணுது. என்ன இடக்கு சாணம், இன்னொரு தடம் கிடக்கு. சாணம் என்ன இடக்கு எங்கே கிடக்கு? மேலே மேலே அந்த பாறைக்கு மேலே. ஆ, ஆ, இது காஞ்சிருக்கு எடுதானே? ஆமாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சொல்லிடுங்க. பக்கத்தில் 100 மீட்டரில் தான் இருப்போம். அப்படியே ஆ, தெரிச்சிட்றோம். இறக்கத்தில் தானே நம்ம ஓடணும். வந்தா யானை வந்தால் நம்ம கீழே பார்த்து தானே ஓடணும். அந்த செளிபாடு அடிக்கும் அப்படி தானே? செளிபாடு அடிக்கும். ஆள் அடிக்கா?
எனக்கு ஒன்றும் தோணலையே. இது வரை சாணங்கி போட்டுக்காண்டா இந்த வரை இது வரை சாணங்கி கிடக்கான். நம்ம இதில் வர கிடக்கு. இவன் எங்கேயும் நிற்க வசமான இடம் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படியா? வாடை அடிக்கும். ஆணை நின்னா வாடை அடிக்கும். வருகா வடை வருகா? இவ்வளோ நேரம் வாடை இல்லை. எங்கேருந்து? சாணத்துலேருந்து. சாணத்துக்கு சாணகி இதெல்லாம் போட்டு இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி இல்லையே, பல நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஒரு வாரம் இருக்கும். ம் முரண்ட வாடை அடிக்குன்னு சொன்னால் ம் பக்கத்தில் நிற்கும்.